வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறகடிக்கும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்கும் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கும் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே முட்டிக்குது. அருண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ அந்த அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ண வர பிடிக்க ஓடிடாரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முத்து அந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே விழுந்தவங்க வந்து காப்பாற்றுறாரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கு தான் பாராட்டு கிடைக்குது. அதாவது போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாமல் அப்படியே வரட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ அடிச்சுட்டு போனவங்களும் வரட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரவும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை முத்து வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை, அந்த வீடியோலாம் எடுக்கல அப்படின்னா அருணுக்கு வந்து அந்த மாதிரி கெட்ட பேர் வந்து விரிவாக இருக்காது. எதார்த்தமாக நடந்ததை பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து தப்பாக புரிஞ்சுக்கல. அந்த முத்து வந்துட்டு வேணும் தான் அதை பண்ணியிருக்கான், என்னை பழி வாங்கணும் தான் பண்ணியிருக்கான், வேணுமே அவனே ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்து சீதாவோட சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் மாமா பட்டது சரியில்லை, அவன் தான் எனக்கு முதல் எதிரி, நான் கூட சும்மா அவனை வந்துட்டு போக போக சரி நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அவன் வந்து கடைசி வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். அவன் நல்ல பேர் வாங்கினதுக்காண்டி பார்த்திங்கன்னா அவனே ஆள் செட் பண்ணி கரெக்டாக வீடியோ எடுத்து அவனே காப்பாற்றுற மாதிரி, எனக்கு என்னமோ அந்த ஆக்ஷன் பண்ணதே அவனுடைய ஆளுங்களாக தான் இருக்கும் போல, என்னை திசை திருப்பிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்துக்கும் வீட்டில் எல்லாருமே சோசியல் மீடியா எல்லாருமே வந்து பாராட்டு கிடைக்குது. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அருணுக்கு இன்னுமே ரொம்ப பொறாமையாயிடுது. உடனே வந்துட்டு சீதா வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு போயிட்டு முத்து வந்துட்டு அருண்கிட்ட பேச போகிறாரு. ஆனால் வந்துட்டு அருண் வந்துட்டு முத்து சொல்கிறது எதையுமே வந்து கேட்குறாப்புல இல்லை. எனக்கு இல்லை, நீ தான் பண்ணியிருப்ப, அது எப்படா கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ எப்படா கரெக்டாக வர அதே இடத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் வந்து கேட்குறாரு. நீ எல்லாமே என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிற, நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை, அதாவது அந்த இடத்துல இல்லை, எந்த இடத்துலையுமே நான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து அவங்களுக்கு உதவி செய்வேன். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து சந்திக்கும் போதே அந்த பிரச்சனை தான். ஒரு பாட்டியை வந்து கடையை நீ வந்து இது பண்ண, அவங்கள காப்பாற்ற போய் தான் நமக்கு உனக்கு எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. அது வந்து என்னோடய இயல்பான கோணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பாரு இதனால என்னுடைய வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உதவி செய்கிறது ஒரு தப்பா அப்படின்ட்டு, உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் பிளான் பண்ணி வந்துட்டு நீ பண்ணுற பற்றி அதுதான் தப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறேன்டா, எனக்கு வந்து ஒரு எதிரியே நீ தான், கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து எப்படி நீ நல்ல பேர் வாங்கினேன் அதே மாதிரி அந்த குடும்பமே உன்னை வந்துட்டு விரட்டுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன், அவங்களே உன்னை போய் விரட்டுவாங்க, அந்த வழக்கு நான் பண்ணலை அப்படின்னா என் பேர் அருண் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துக்கிட்ட வந்துட்டு அருண் வந்து சவால்கிறாரு. நீ செய்கிறத செஞ்சுக்க, உன் புத்தி அவ்வளோதான், நான் எப்பயுமே நல்லதாக பண்ணுவேன், எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சு பார்ப்போமா, உன்னையே அந்த வீட்டில் எல்லாருமே வந்து இப்போ எவ்வளோ பாராட்டினாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் இருக்கல, உன்னை அந்த வீட்டில் வந்து வரட்டலைன்னா என் பேர் வந்து கிடையாது அருள் இல்லடா அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாரு. அருள் முத்து வந்து யோசிச்சுட்டே வர்றாரு. என்ன இப்படி பேசிட்டு போகிறோம், நம்ம எது பண்ணாலும் இவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா மீனாட்ட சொல்கிறாரு. இந்த அருள் வந்துட்டு இவன் எப்பவுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறான், இது எதார்த்தமாக நடந்துச்சு, ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அவன்கிட்ட வந்து நான் தான் அவனோட எதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மீனா அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க, அவரோட புத்தி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து ரொம்ப போகுது. அடுத்து